நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். இந்த நாளின் தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்டது எருசலேமின் சமாதானத்துக்காக பரலோக தேவனை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாகும். சங்கீதம் 122:6 சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்பதாகும். எருசலேம் தேவனுடைய நகரமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 46:4 மற்றும் சங்கீதம் 48:2-3-8-4 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவன் வாசம் பண்ணுகிற நகரமாய் இருக்கிறது, தேவனுடைய பட்டணமாய் இருக்கிறது. அந்த தேவனுடைய பட்டணத்துக்கு எதிராக எந்த நாவுகளும் அசைக்க கூடாது. இந்த எருசலேம் தாவீது நகரமாயிருக்கிறது. தாவீது எபூசியருடைய கைகளிலிருந்து அந்த பட்டணத்தை பிடித்து தாவீது நகரமாக கட்டி எழுப்பினான். தேவன் அதை ஆசீர்வதித்தார். இதனை 2 சாமுவேல் 5:9 நாம் வாசிக்கின்றோம். இந்த எருசலேம் தேவனுடைய பரிசுத்த நகரமாய் இருக்கிறது என்று பைபிளின் பல பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தராகிய தேவன் அங்கே இருப்பதினாலே, பரிசுத்தமான தேவாலயம் அங்கே இருப்பதனாலே இது பரிசுத்த நகரமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா ஊர்களை விடவும் பட்டணங்களை விடவும் நாடுகளை விடவும் இந்த எருசலேமை தேவன் அதிகமாய் தனக்குரியதாக வைத்திருக்கிறார். தம்முடைய குமாரனை இங்கு ஆளுகை செய்ய அவர் அனுப்ப போகிறதுனாலே அதை அவர் பரிசுத்த நகரமாக இந்த பூமியிலே தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். இந்த எருசலேம் இது யெகோவா ஷம்மா என்று அழைக்கப்படுகிறது. யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார், ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுகிறார், ஆண்டவர் அங்கே நிறைவாய் இருக்கிறார், பரிபூர்ண பிரசன்னராய் இருக்கிறார். இதனை எசேக்கியேல் 48:35 நாம் வாசிக்கின்றோம். மேலும் இந்த எருசலேம் பரிசுத்த பர்வதமாக மலையாக இருக்கிறது. பர்வதம் என்றால் மலை, இது பரிசுத்த மலை என்று அழைக்கப்படுகிறது. இதனை சங்கீதம் 8:3 நாம் வாசிக்கின்றோம். உலகத்துல ஏராளமான மலைகள் இருக்கு. பல மலைகளை பிசாசானவன் தனக்குரியதாக பிடித்து வைத்திருக்கும் பொழுது தேவன் பூமியின் நடுமையத்தில் இருக்கின்ற அந்த சியோன் மலையை, அந்த எருசலேம் இருக்கின்ற அந்த மலையை பரிசுத்த பர்வதமாக, தேவனுடைய பாதங்கள் வந்து பதியக்கூடிய ஒரு பர்வதமாக தேவன் அதை வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த எருசலேம் இந்த காலங்களில தத்தளிப்பின் நகரமாய் இருக்கிறது என்பது உண்மை. மீட்கப்படாத, ரட்சிக்கப்படாத ஒரு நகரமாய் இருக்கிறது என்பது உண்மை. மேசியாவின் ஆளுகைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை. சமாதானம், நீதியை வெளிப்படுத்த இயலாமல் தவித்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை. ஆனால் ஒரு நாள் இந்த எருசலேம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். அப்பொழுது சங்கீதம் 147:12-15 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆகவே எருசலேமின் சமாதானத்துக்காக எப்பொழுதும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் சங்கீதம் 137:5-6 இப்படி சொல்லுகிறது, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடே ஒட்டி கொள்வதாக என்று சொல்லுகிறார். மேலும் சங்கீதம் 147:2 மற்றும் 3 வசனங்களிலே
தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ராயேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்ட அவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை எல்லாம் கட்டுகிறார். இப்படி ஆண்டவர் எருசலேமுக்காக பல விஷயங்களை செய்து கொண்டு இருப்பதனால எருசலேமின் சமாதானத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி நாம் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிப்போம் என்றால் நமக்கு மேலான எருசலேம் நமக்கு உண்டாகும். கலாத்தியர் 4:26 சொல்லப்பட்டிருக்கு, மேலான எருசலேமுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, புதிய எருசலேமுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:2 புதிய எருசலேம் இறங்கி வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேலான எருசலேமும் இந்த புதிய எருசலேமிலும் நமக்கு பங்கு கிடைக்கும். ஆகையினாலே எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேம் தேவனுடைய நகரம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதில் ராஜாவாக இருந்து உலகத்தை அரசாள்வதற்காகத்தான் அது காத்து கொண்டிருக்கிறது. தேவன் இந்த பூமியை படைத்தார். இந்த பூமியில் பாவம் இருந்தாலும் தேவகுமாரனுக்கு இந்த பூமியில் ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவே எருசலேம். என் இயேசுவின் இரத்தம் படிந்த பாதங்கள் பதிந்த இடம், அவரின் ராஜாங்க பாதம் பதியும் ஸ்தலமாக மாறப்போகிறது. எருசலேம் இருக்கும் இந்த பூமியில் அதன் மேல் வாஞ்சை வைத்திருக்கும் தேவ மனிதர்களில் ஒருவனாக என்னையும் ஆண்டவர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். என் வாழ்நாளின் காலத்திலாவது இஸ்ராயேல் இயேசுவை ஏற்றுக்கொள்வதை நான் காண கிடைக்குமானால் அதுவே என்னுடைய பாக்கியமாயிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் அப்பொழுது உண்டாயிருக்கும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வதனால எங்கள் இல்லங்களிலே தேவ சமாதானமும் வற்றாத நதி போல வந்து பாயும் என்று நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த எருசலேம் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமிலே ராஜாவாக இருந்து இந்த பூமி முழுவதையும் அரசாள போகிறீர் என்பதை நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அந்த பாக்கியம், அதை காணும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தால் மிகுந்த ஆண்டவரே நன்மையாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். ஆண்டவரே நீர் உம்முடைய எருசலேமிலே ராஜாவாக வரும்போது ஆண்டவரே அடியாரை நீர் நினைத்தருளும், எங்களையும் நீர் மறந்து விடாதேயும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.